திரைப்படத்திற்கான திரைக்கதை வசனத்தில் எழுதப்பட்டு அந்த வசன பாணியில் அதை கொடுக்கும் பொழுது அது ஒவ்வொன்றும் பல்வேறு அம்புகளை பாய்ச்சற மாதிரி இருக்கும். யாருக்கு கொள்கை இல்லை என்பதாக தொடங்கிட்டு அவர் சொல்றாரு, நாம தொடக்கத்திலேயே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் அடிப்படைன்னு சொன்னோம், இது கொள்கை இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. சமூக நீதியை கொண்டு வரணும் அப்படின்னு எல்லோருக்கும்னு சொல்றோம், இது கொள்கை இல்லையா நீ கேட்டுட்டு சும்மா மேலோட்டமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர் சும்மா குறிப்பா சொல்றாருங்க, அவர் சொல்றாரா அப்படின்னு எழுத்தாணி நிறுவனம் இருக்க என்ன, அதன் மூலமாக வரக்கூடிய பரப்புரையாளர்கள் பரப்பிக்கிட்டு இருப்பதற்கு சொல்றாரு என்ன, எல்லோருக்கும் எல்லோரும் கிடைக்க வேண்டும், சமூக நீதி கிடைக்க வேண்டும் சொல்லிட்டு சாதி வாரை கலப்பெடுப்பை நடத்துங்கள்னு சொன்னோம், இது கொள்கை இல்லையான்னு கேட்காரு. சங்கரமடம் எங்க கட்சி சங்கரமடம் எல்லாம் கேட்டீங்கயா, இப்ப எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ திமுகவை தாக்கி வாரிசு அரசியல் சரியில்லை என்பதாக சொல்லி வாரிசு அரசியல் கூடாது என்பதாக சுட்டி காட்டவில்லையே விஜய் அப்படின்னு நாங்க கேட்கங்க. அதிமுகல இருந்து ஒருத்தன் கேட்கான்னு வச்சுக்கோங்க, ஆமா அப்படி சொல்லலையே அப்படின்னு எதிர்க்கலாம்ல. அப்ப மறைமுகமா சொல்வது, அதாவது ஒரு விஷயத்தை நேரடியா சொல்லுவதை விட மறைபொருளா சொல்வது அதிகமாக எட்டும். சாதி மத வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக பழகிய 30 ஆண்டாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இயக்கமாக அவர்கள் தாவேகாவினுடைய பொறுப்புகள் வந்திருக்கிறார்கள். நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி அவர்கள் மத்தியில் சாதி வேறுபாடு இல்லாமல் அவர் தலைமை தாங்க இவர் கேட்டுக்கொள்ள என்பதாக சாதிகளை கூட நீர்த்து போக வைத்து அல்லது உடைத்து அல்லது அதை தாண்டி வரக்கூடிய ஒன்றாக போடும் பொழுது அது ஜனநாயகப்படுத்தப்படுகிறதா, அந்த கூட்டம் அரசியல் மயப்படுத்தப்படுகிறதா? அதுபோல ஒரு பிரபலம் விஜய் சொல்லும் பொழுது அதை கேட்டு அதை கிரகித்து அது ஏடுகளில் வந்தவுடன் மீண்டும் படித்து உள்வாங்கிக் கொள்வதில் ஜனநாயகப்படுத்தப்படுகிறார்கள், அரசியல் மயப்படுத்தப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அரசியல் மயப்படுத்தலை இந்த கூட்டத்தில் அவர் பேசியதன் மூலம் கிடைக்குது. இவ்வளவு சாரார்கள் பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாதே பாப்பா என்ன, மீண்டும் ஒரு முற்றாக ஒரு முழுமை கொடுக்கிறார் என்ன. அதே போல நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்ட்டார். அதாவது செயல் மூலம், காட்சிப்படுத்தல் மூலம், நடிப்பின் மூலம் ஒரு செய்தியை சொல்வது. சிரிக்குது பாப்பான்னு சொல்லாம சிரிக்குது பாப்பா என்ற என்ன fill up the blank with suitable articles என்பதாக மக்களை செய்ய வச்சுட்டாரா? இதுதான் ஒரு உயர்ந்த வளர்ச்சியான முதிர்ச்சியான என்ன முன்னேறிய ஒரு பேச்சாற்றல். நீ என்ன அடுத்தவங்களையே குறை சொல்லிட்டு இருக்க திமுகவைய, நீ என்ன செய்ய சொல்லு கேட்டாங்களா? அதற்கும் பதில் தயார் பண்ணிட்டார். விஷயம் என்னன்னா, இவங்க சொல்ல சொல்ல தயார் பண்ணி அவரை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். எம்ஜிஆர் இப்படிதாங்க தயார் பண்ணி விட்டார். விஜயை தயார் பண்றதே திமுக தான். ஆமா, பிறகு ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு TSS மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய தினம் காஞ்சியில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேசியது பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு 12 வாக்குறுதிகள் போல ஒன்று கொடுத்திருக்கார். இதெல்லாம் என்னுடைய விஷன் சொல்லி ஒன்று கொடுத்திருக்கார். திமுகவை கடுமையாக சாடி இருக்கார். முன்னையல் இருக்கிறத விட இப்போ அதிகமான அந்த வசை அப்படின்றது அதிகமாகி இருக்கு. குறிப்பாக அவர் சொன்ன விஷயங்கள், திமுகவை என்னைய தொற்றுக்க கூடாது, என்னுடைய மக்களை தொற்றுக்க கூடாது, இனிமே நீங்க எப்படின்றத பாப்பீங்கன்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருந்தார். அவருடைய இந்த ஸ்பீச்சை எப்படி பாக்குறீங்க? கிட்டத்தட்ட இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு 55 நாள் கழித்து மக்கள் சந்திப்பு அப்படின்னு ஒண்ணு நடக்குது. அதனுடைய சாராம்சம் என்னவா இருக்கு? இல்ல, அதுதான் இது கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவர் மக்களை சந்திப்பது முதல் முறை அப்படின்னு. அவர் முதல்ல ஒவ்வொரு பாணியில மாநாடு போட்டு மக்களை சந்திச்சாரு, ஆர்ப்பாட்டம் பண்ணி அதன் மூலம் மக்களை சந்திச்சாரு. பிறகு மாநாடு போட்டு சந்திச்சாரு. பிறகு மக்கள் சந்திப்புன்னு சொல்லி போட்டு பிரம்மாண்டமா ஒரு அனுமதி கொடுக்கப்படாத ரோட் ஷோக்கள் நடத்தினார். அதன் மூலம் சந்திச்சாரு. அதுல ஒரு சிக்கல் வந்த பிறகு தான் இந்த 56 நாட்கள் இடைவெளியாகி போச்சு. இப்போ மக்கள் சந்திப்பு என்பதை அரங்குக்குள் மிகவும் அதிகமாக திட்டமிட்டு முன்னோடிகளை மட்டும் அந்த மாவட்டத்தில் சந்திப்பது, அந்த மாவட்ட பிரச்சனையை பேசுவது, இப்படியாக ஒரு கவனம் குவித்தல். இது ஒரு அறிவியல் ரீதியான திட்டமிடல் தான். இதை மறுக்க முடியாது. இப்போ அவருக்கு விவாத பொருளானது எதுன்னு சொன்னா நம்ம முதலமைச்சர் தான் விவாத பொருளை. ஏன்னு சொன்னா இதுவரை கட்சி பெயரும் சொல்லாமல் அந்த கட்சியும் தாக்கி பேசாமல் இருந்துகிட்டு இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சரே இப்போ அவரை கடுமையாக பேசும் அளவுக்கு கொள்கையே இல்லாத ஆளு
என்பதையெல்லாம் பேசும் அளவுக்கெல்லாம் நாங்கள் தான் அறிவுசார் மாநாடு என்பதாக அவங்க வந்து ஒரு புத்தக திருவிழாவில் வந்து போட்டாங்க. அது நான் ஏற்கனவே சுட்டி காட்டுற மாதிரி முற்போக்கு புத்தக திருவிழான்னு போட்டிருக்கூடாது, அப்போ பிற்போக்கு புத்தக திருவிழான்னு ஆயிரும், அப்படிலாம் போட்டிருக்கூடாதுன்னு சொன்னோம். அப்போது அது ஒரு விதமான அறிவுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுலேயும் சிலர் வந்து பேசுகிறாங்க, அவங்க அவர்கள் மட்டும்தான் அறிவு சாரான்னு கேட்டால் அது ஒரு விதமான அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகே. அப்போ அதில் வந்து துணை முதல்வர் பேசும்பொழுதும் இவரை வந்து அட்டை தட்டினா விழுந்துருங்கிற மாதிரி சொன்னால் அதுவும் ஒரு விதமான அறிவுன்னு புரிஞ்சுக்கணும். அதுலேயே முதலமைச்சரையும் பேச வச்சு அவருக்கும் வந்து எழுதி கொடுத்து அவரும் கூட இவருக்கு கொள்கையே இல்லைங்கிறதும், கொள்கை இல்லாமல் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் முதல்ல வந்தோடனே வரணும்னு நினைக்காங்க என்று சொல்வது என்பது, இவங்க நிறைய வெளியெல்லாம் முதலமைச்சராக முதலே வந்தாரா உடனடியாக எம்ஜிஆர், முதலமைச்சராக உடனடியாக வந்தாரா அண்ணா, இப்படியெல்லாம் வரலாறு சொல்கிறேன். ஐயோ அது அந்த காலம் ஐயா, இது இந்த காலம் ஐயா, அந்த காலத்துக்கான வரலாறு அப்படி இருந்துச்சு, அதனால அப்படி நடந்தது. ஆமா. இப்ப வந்து இளைஞர்கள் வந்து பொறுக்க மாட்டேங்க, இளைஞர்களே வேணாங்க, வாகன ஓட்டிகளும் என்ன இருசக்கர வாகன ஓட்டிகளும் தெருவில் பார்த்தீங்கன்னா மந்தமா இருந்தாலே மழை பெய்யும்னு தோணிச்சினாலே ஒரு பயலும் அடுத்தவனை முன்ன போக விட மாட்டேங்க. சரிதானா? அப்ப அவன் சர்ரு சர்ரு சர்ன்னு உள்ள வந்து இதனாலேயே போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிறது. போக்குவரத்து நெரிசல் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு இளைஞனுடைய என்ன முன் செல்ல வேண்டும் என்ற வேகம், நேரத்தை வந்து பொறுமையாக இருப்பதற்காக பொறுப்பில்லாத ஒரு நிலைமை. இதுதானே வாக்களிப்பதிலும் இதுதானே அரசியல் கேட்பதிலும். அதனால் எடுத்த உடனேவே வந்து நாம யாரை முன்னிறுத்துறோமோ முதலமைச்சராக வரணும்னு அவனும் நினைப்பான், முதலமைச்சராக வரணும்னு சொல்லி போட்டுள்ளது அவங்களும் நினைப்பாங்க. இல்ல நான் என்ன நினைச்சிட்டேன், அந்த வாகன ஓட்டி தான் விஜயோன்னு நினைச்சிட்டேன். நீங்க இப்படி சொன்னோன்னே ஊமைக்கு சொன்ன அந்த வாகன ஓட்டியே விஜய் நினைச்சு. இல்ல, வாகன ஓட்டி 2 பேர் விழுந்தா அதை வந்து பார்த்து அதற்கு உடனடியாக வீடியோல பார்த்து அதனால வழக்கு போடுன்னு சொல்றதுதான் நீதியரசர். ஓகே, அப்படி நாடு வேற மாதிரி ஆயிட்டு. ஓகே, இதனாலதான் வந்து அவங்க சொல்றாங்க, இதை இவங்களுக்கு புரிஞ்சிட முடியல. அப்ப என்னன்னு சொன்னா ஓல்டு தாட்ஸ் என்ன அதுல இருக்காங்க, பழமைவாதிகளாக காலாவதியான என்ன அனுபவங்களையும் கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு இளைஞர்களுக்கு ஒத்து வரக்கூடிய புதிய கருத்துக்களை புதிய பாணியில் கொடுப்பதை எப்படி எதிர்கொள்ள முடியும்? எதிர்கொள்ள முடியாம அட்டை மயிர் விழுந்துற. இதுதான் அட்டை என்பது எது அப்படின்ட்டு. அட்டை என்பது வந்து நம்ம ரத்தத்தை உறிஞ்சிற அட்டையும் ஒண்ணு இருக்கு, என்ன தட்டி விட்டா விழுற அட்டையும் ஒண்ணு இருக்கு. இருக்கட்டும், எது எப்படி இருந்தாலும் நேற்று அப்படி காஞ்சிபுரம் போயிருக்காரு, முதலமைச்சர் சொன்னதற்கு பதில் கொடுப்பது என்பதாக போயிருக்கிறாரு. என்ன ஒரு விதமான அறிவுசாருக்கு பதில் அறிவுபூர்வமாக ஒன்று. அப்ப சொல்லும் பொழுதே இந்த காஞ்சி மாவட்டம் வந்து பரந்தூர்ல இருந்தங்க தொடங்கினேன் முதல்ல. இப்ப நானு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா போராட்ட காலத்துல அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மாவட்டம் மேலேயே எனக்கு பாருங்க அவ்வளவு தூரம் ஒரு பிடிப்பு இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு என்பதை வந்து சுற்றுறாரு. இது என்னன்னா கலைஞரை வந்து எப்பவும் நாங்க பெருமையா சொல்லுவோம். ஒரு ஊருக்கு போனா அந்த ஊரை பற்றி பேசுவார், அந்த ஊர்ல உள்ளவங்களை பற்றி பேசுவார். என்ன ராமசாமி அப்பொழுது நகர செயலாளராக இருந்தார், இன்றைக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். நான் அப்பொழுது வந்தேன், இதே இடத்தில் இந்த மணிக்கூண்டு அருகேதான் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார் அப்படிம்பாரு. ஒண்ணு அந்த ராமசாமி சுத்தி வர உள்ள வகையரா பூரா அப்படியே மிழுந்துருவாங்க. இது வந்து கலைஞர் செய்யக்கூடிய பாணிங்க. கீழே அது மாதிரி அந்த மாவட்ட விஷயத்தை சொல்றாரு. சொல்லிட்டு அண்ணா வந்து நம்ம வந்து முதன்மையாக வச்சிருக்கோம், அப்போ அண்ணாவினுடைய இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த காஞ்சிபுரம் என்பது காஞ்சி மாவட்டம் என்பது அண்ணாவை பேசி கொள்கைன்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து கொள்கையாக்கி விட்டாங்க. அண்ணா மக்கள்கிட்ட போங்கிறாரு, நம்ம போறோம். இவங்க வந்து அப்படி இல்லைன்னு சொல்லி போட்டு அதுல தாக்குதல் ஆரம்பிச்சுட்டு அதற்கு பிறகுதான் வர்றாரு. கொள்கை இல்லைன்னு என்ன சொன்னீங்களே, எங்களை சொன்னீங்களே, நாங்க அப்ப எப்படியெல்லாம் வந்து கொள்கை இல்லையா எங்களுக்கு அப்படின்னு ஒரு வரிசைப்படுத்துறாருங்க. இந்த திரைப்படத்திற்கான திரைக்கதை வசனத்தில் எழுதப்பட்டு அந்த வசன பாணியில் அதை கொடுக்கும் பொழுது அது ஒவ்வொன்றும் பல்வேறு அம்புகளை வந்து பாய்ச்சற மாதிரி இருக்கும். அப்படி அவர் வந்து என்ன நாம வந்து அனைத்துக்கும் வந்து நமக்கு கொடுத்தது அங்கீகாரம் கொடுத்தது மக்கள். அந்த மக்களுக்கு வந்து நாம அதிகாரத்தையும் கொடுக்கணும், அதே மாதிரி வந்து அவர்களுக்கு சட்ட ரீதியாகவும் கொடுக்கணும்ட்டு அதுக்கு தான் மக்கள்கிட்ட செல்ல அண்ணா சொன்னதை போறோம் அப்படின்ட்டு ஒரு கூட தொடக்கத்தை சொல்லிட்டு பிறகு கேட்காரு, இப்படி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ யாருக்கு வந்து கொள்கை இல்லை என்பதாக தொடங்கிட்டு அவர் சொல்றாரு, நாம வந்து தொடக்கத்திலேயே
பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் அடிப்படைன்னு சொன்னோம். இது கொள்கை இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. சமூக நீதியை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு எல்லோருக்கும்னு சொல்றோம். இது கொள்கை இல்லையா நீ கேட்டுட்டு சும்மா மேலோட்டமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அவர் சும்மா வந்து குறிப்பா சொல்றாருங்க. அவர் சொல்றாரா அப்படின்னு எழுத்தாணி நிறுவனம் இருக்க என்ன அதன் மூலமாக வரக்கூடிய பரப்புரையாளர்கள் பரப்பிக்கிட்டு இருப்பதற்கு சொல்றாரு என்ன எல்லோருக்கும் எல்லோரும் கிடைக்க வேண்டும், சமூக நீதி கிடைக்க வேண்டும் சொல்லிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள்னு சொன்னோம். இது கொள்கை இல்லையான்னு கேட்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பை மாநிலம் நடத்த முடியாது என்று ஒரு கொள்கையை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு எதிராக சாதிவாரி கணக்கெடுப்பை என்ன நடத்த வேண்டும் என்று சொல்கிறோமே அது கொள்கை இல்லையான்னு கேட்பது உள்ளபடியே ஆழமான அறிவுசார் கொள்கை, அறிவுசார் எதிர்ப்பு, அறிவுசார் பரப்புரை. போதுமா? அறிவுசார்னு சொல்றாங்களே அதை இப்படித்தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதற்கடுத்து சொல்றாரு சிஏஏ அறிவித்த உடனே எதிர்த்தோம். ஓகே, கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி சிஏஏ எதிர்த்தோம் அதை சொல்றாரு. அதாவது இவர் வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும் பொழுதே சிஏஏ பற்றி என்ன சொன்னாங்க? இந்திய துணைக்கண்டமெங்கும் என்ன அது முஸ்லிம்களுக்கு எதிரானதெல்லாம் சொன்னாங்க. அது ஒட்டுமொத்த எல்லா மக்களுக்கும் எதிரானது என்பதாக முஸ்லிம் அல்லாதவர்களும் என்ன டெல்லியில் கூடினார்கள், அஸ்ஸாமில் கூடினார்கள், பல்லாயிரக்கணக்கில் கூடினார்கள், தொடர்ந்து கூடினார்கள், பெங்களூரில் கூடினார்கள், சென்னை வள்ளூர் கோட்டத்தில் கூடினார்கள். கணக்கு வைத்து சொல்ல முடியும். முஸ்லிம் அல்லாதவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் நிறைய கொண்டாங்க அதை எதிர்த்து. இதுதான் வந்து சிஏஏ எதிர்ப்பு என்பது. அப்பொழுது விஜய் மக்கள் இயக்கவும் எதிர்த்தது என்பது சுட்டிக்காட்டுறார. இதை குறிப்பாக சிஏஏ என்பது முஸ்லிம்கள் மீதான தாக்குதல் தான், முஸ்லிம்களை வந்து என்ன அப்படின்னு சொல்லி போட்டு வாக்குகளை வாங்க முடியும், அதை பற்றி மட்டும் பேசினா என்று நம்பக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கூட்டு சிந்தனைக்கு இங்கே வந்து அதற்கும் பதில் கொடுத்துட்டாரு. அப்போ இது கொள்கை தானே. இது ஏன்னா இதுல கேட்காங்க, நீங்க வந்து ஏடுகள்லையும் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நடத்தினா ஒரு லாபம் இருக்கு. ஊடகங்களுக்கு எல்லாருக்கும், அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் எல்லோருக்குமே ஒரு அரசாங்கத்தினுடைய விளம்பரங்கள் கிடைக்கும். விளம்பரத்துல கோடிக்கணக்கான ரூபாய் கிடைக்கும். ஓகே, அப்போ கோடிக்கணக்கான ரூபாய் போகும்பொழுது அந்த அரசாங்கம் வந்து அரசாங்கத்தில் தலைமையில் இருப்பவர்கள் அதை தவறாக பயன்படுத்த நினைத்தால் நரேந்திர மோடியை எல்லோரும் சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் என்ன சொல்றோம்? நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறார். ஒரு சிபிஐயை பயன்படுத்துகிறார், ஒரு ஐடியை பயன்படுத்துகிறார், ஒரு இடியை பயன்படுத்துகிறார், ஒரு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துகிறார், ஒரு என்ஐஏ பயன்படுத்துகிறார் என்பதாகத்தானே அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துறாருன்னு சொல்றோம். அதுதானே எடுபடுது தமிழ்நாட்டிலையும். அப்போ அந்த என்ன நரேந்திர மோடி அரசாங்கமே கூட ஊடகங்களை கட்டுப்படுத்துகிறது. என்ன அது என்ன கோடி ஊடகங்கள் என்பதாக அதை திட்டுறோம்ல. அது எப்படி? ஊடகங்களுக்கு அரசாங்கம் விளம்பரங்கள் என்பது மிக முக்கியமானது. நீ கூப்பிட்டு அவங்களை பிடிப்பது அதெல்லாம் வேற. ஆனால் இது ரொம்ப முக்கியமானது, அவர்களுடைய உயிர்ப்பானது. அப்படித்தான் தமிழ்நாட்டிலும் கூட அப்படி ஊடகங்களை தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரம் தானே பயன்படுத்த முடியும். பயன்படுத்துகிறார்கள் என்பதை யாரும் பகிரங்கமாக சொல்லாவிட்டாலும் அப்படி போடுறாங்க. அதிமுக பாஜகவை விமர்சிக்காத விஜய்னு போட்டிருக்காங்க. இல்ல தொடர்ந்து ஊடகத்துல இல்ல, இது ஒரு குற்றச்சாட்டாவே தாவேகா மேல இருக்கக்கூடியது. அதுவும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு பாஜகன்ற வார்த்தையே வரல, அதிமுக வந்து பேசவே இல்லை. நீங்க பாலாறு ஊழல், அப்படி பாலாறுல கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுன்னு எடுத்தா ஏன் இப்போ உள்ள திமுகவை மட்டும் சொல்றீங்க? இதற்கு முன்னாடி ஆட்சி 10 வருஷம் இருந்த ஆட்சியில இருந்து அதிமுகவை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்ற ஒரு கேள்வி வருது. அது ஒரு நியாயமான கேள்வியாகவும் இருக்காது. ஏன்னா இப்ப திமுக ஆட்சியில இருக்கு. ஓகே, சரியா? அது இஷ்யூ சொன்னா அது இஷ்யூ தான், மக்களுக்கு தெரியும். ஏன்னா நான் வரேன், ஒண்ணுக்கு வரேன். அப்போ உள்ளபடியே நான் கேட்பது சிஏஏ எதிர்ப்பு என்பது ஒன்றிய அரசு மோடி அரசுக்கு எதிரான கொள்கை ரீதியான தாக்குதலா இல்லையா? அதை சுட்டி காட்டினாரா இல்லையா? நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, நினைவுபடுத்துறாரு. அப்போ இதுதானே பாஜகவுக்கு எதிரானது. நீ வந்து வார்த்தை ஜாலங்களால் என்ன பாஜகவை எதிர்க்க விரும்புகிறாயா? சாராம்சத்தில் பாஜகவை எதிர்க்க விரும்புகிறாயா? இல்ல வார்த்தைக்கு வார்த்தை பாஜக எதிர்ப்புன்றத ஒரு பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றது எதிர்பார்ப்பா? சில பேர் இருக்காங்கங்க, நாங்க வந்து புரட்சியாளர்னு சொல்லிவிட்டு என்ன அந்த பெண்கள் மீது பாலியல் பலாத்காரம், இதற்கெல்லாம் வழி என்ன? புரட்சி தான் வழி. என்ன இங்கே வந்து சரியாக போக்குவரத்துகளை ஒழுங்குபடுத்தவில்லை, அதற்கெல்லாம் வழி என்ன? தீர்வு புரட்சி தான் வழி. இப்படி எழுதுவாங்க அவங்க புத்தகத்துல. இப்படி வந்து இது வந்து மெக்கானிக்கல். இது வந்து எந்திர ரீதியாக உனக்கு சாரமும் தெரியல, விவரமும் தெரியல, தீர்வுக்கு வழியும் சொல்ல தெரியலன்னு பொருளுங்க.
அப்படியெல்லாம் வந்து பாஜகன்னு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. மக்களுக்கு போய் சேருமா இல்லையா? சிஏஏ கொண்டாந்தது யாரு? பாஜக, என்ன மோடி. அப்ப அதற்கு எதிராகத்தான் சிஏ எதிர்த்தது கொள்கை இல்லையா கேட்கிறாரு. அதே மாதிரி இதையும் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை ஒன்றிய அரசு தான் செய்யணும்னா இங்கே உள்ளதையும் கேட்பது சாதிவாரி கணக்கெடுப்பு மக்களை சார்ந்தது, மக்களுக்கு வந்து சேருவது ஒரு சரியான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்பதற்காக உள்ளது. அதனால அது மக்களுக்கானது, அது மக்களுக்கானதை சொல்றாரு. அப்ப அது கொள்கை இல்லையா என்ற கேள்வியும் கேட்கிறாரு. அதே போல வக்பு சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போனோம், அது கொள்கை இல்லையா கேட்கிறாரு. வக்பு சட்ட திருத்தம் என்பது உள்ளபடியே எந்த அளவுக்கு அவர்களிடம் போய் சேராமல் அவர்களுக்கு உரிய சொத்தை தடுக்கிறது என்பது. இன்னும் சொல்ல போனா அதுக்குள்ள உள்ள நிறைய விஷயமெல்லாம் இருக்குன்னு. ஏன்னா வக்பு சட்டம் வந்து வக்பு சொத்து என்பது வந்து அதிகமாக தர்கா வழிபாட்டில் உள்ள இடங்களுக்கு என்ற சொத்து தான் அதிகமாக இருக்கும். சரி, இருக்கட்டும், அது ஒரு பக்கம். ஆனாலும் அதையும் சுட்டி காட்டுறாரு. இப்படியாக நீட் தேர்வை நாங்கள் வந்தோடனே தீர்த்துருவோம், நீங்க அதையும் நீங்க வந்து ஒண்ணுமே செய்யாம இருக்கீங்க என்ற விஷயத்தையும் சுட்டுறாரு. அப்போ கொள்கை ரீதியாக பதில் கொடுக்கிறாரு, கவுண்டர் கொடுக்கிறாரு, எதிர்வினை ஆற்றுறாரு என்பது நேரடியாக முதலமைச்சர் சொல்லி சில நாட்களில் கொடுக்கக்கூடிய ஒரு தாக்குதலாக இருக்கிறது, அரசியல் ரீதியாக இருக்கிறது, கொள்கை ரீதியாக இருக்கிறது. அதனால இவ்வளவும் வந்து செய்யும் பொழுதுதான் இன்னொரு சுட்டி காட்டுறாரு. சங்கர மடம் வந்து எங்க கட்சி சங்கர மடம் எல்லாம் கேட்டீங்கயா, இப்ப எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ திமுகவை தாக்கி வாரிசு அரசியல் சரியில்லை என்பதாக சொல்லி வாரிசு அரசியல் கூடாது என்பதாக சுட்டி காட்டவில்லையே விஜய் அப்படின்னு நான் கேட்கங்க. அதிமுக இருந்து ஒருத்தன் கேட்கான்னு வச்சுக்கோங்க. ஆமா அப்படி சொல்லலையே அப்படின்னு கேட்கலாம்ல. அப்ப மறைமுகமாக சொல்வது, அதாவது ஒரு விஷயத்தை நேரடியா சொல்வதை விட மறைபொருளா சொல்வது அதிகமாக எட்டும். ஒரு செய்தியை தாக்கும் தன்மையுடன் சொல்வதை விட அதை வந்து நக்கலாவும் நையாண்டியாவும் சொன்னா தான் போய் எட்டும். ஒரு விஷயத்தை சொல்வதற்காக சிறுகதையை அண்ணா போடுவார், கலைஞர் தான் போடுவார். என்ன, கலைஞருடைய சிறுகதையெல்லாம் நெருக்கடியான நேரத்தில் மக்கள் வந்து அவருடைய கூட்டத்தை விட்டு வெளியே போகும் பொழுது எப்படி ஈர்த்தார் என்பதையெல்லாம் நேரில் பார்த்தவன் நான். அதனால இப்படி ஒன்றை சொல்லி ஒன்றை புரிய வைத்தல், இப்படியெல்லாம் பல்வேறு பாணி இருக்குங்க பேச்சுக்கலை. அப்ப பேச்சுக்கலையில் வளர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இப்பொழுது உள்ள திமுகவா இல்லது, புரியுதுங்களா? இப்போ உதாரணமா TKS இளங்கோவன் பதில் சொல்லியிருக்காரு நேற்று. TKS இளங்கோவன் பழைய ஆளு, அவர் நாங்க தற்கூரின்னு சொல்லவே இல்லையேங்கிறார். ஐயா TKS இளங்கோவன் அவர்களே, நீங்கள் விஜயினுடைய தொண்டர்களை தற்கூரி என்று சொல்லவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எழிலன் விஜய் கட்சி தாவேக்காவை தற்கூரி என்று சொல்லாதீர்கள் என்று சொன்னார். ஆனால் மற்றவர்கள், ஆனா இளங்கோவன் சொல்லும் போதே அவங்க இவங்கள சொல்லல, ஆனா விஜய் வேணா சொல்லலாம், இப்படி பேசுறதுக்கு விஜய் வேணா தற்கூரின்னு சொல்லலாம்னு சொல்லி அதான் அது அப்ப சொல்லிட்டீங்கல்ல. அப்ப விஜய் தானே இத்தனைக்கும் காரணம் இந்த கொள்கைகளை ஒழுங்குபடுத்த. அப்ப எப்படி சொல்லுவீங்க? உள்ளபடியே கரூர் சம்பவம் வந்த பொழுது இதே TKS இளங்கோவன் மிகச் சரியாக என்ன சொன்னார்னா, திருமாவளவன்லாம் வந்து விஜய் மீது வழக்கு போடுங்கள், கைது பண்ணுங்கள்லாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில், தனியரசு அதை உச்சகட்டமாக சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில், அப்போ TKS இளங்கோவன் கட்சியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக செய்தி தொடர்பாளராக வெளியே வந்து என்ன சொன்னார்னா, அங்கே உள்ள மாவட்ட செயலாளர் மீதும் மாநில பொறுப்பாளர்கள் அங்கே போனவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விஜய் என்னங்க செய்வாரு? வந்தாரு, பேசினாரு, போனாரு, அவர் மேல எப்படிங்க வழக்கு போட முடியும் என்ற வார்த்தையை சொன்னார். ஒரு விழாவில் சந்திக்கும் பொழுது என்ன, அண்ணே நீங்க தான் சரியா விளக்கம் சொன்னீங்க, நான் கை கொடுத்துட்டு வந்தேன், போதுமா? இளங்கோவன் மிக நிதானமாக பேசக்கூடியவர். நான் எடுத்தவங்க எழுத்தோம் பார்த்தி கிடையாது அவரை. அதனாலேயே ஒரு விமர்சனம் வந்தது கலைஞர் காலத்துல, அதற்காகவே செய்தி தொடர்பாளர் என்பதிலிருந்து நீக்கப்பட்டு மறுபடியும் எடுக்கப்பட்டார். நீங்க அது வேற விஷயம். அதுக்கு போல அப்போ இந்த அளவுக்கு ஆழமான அளவுக்கு என்ன சாராம்சத்தை, அதாவது விஜய் என்பது ஒரு பிரபலம். இந்த பிரபல முகம் என்ன சொன்னாலும் அது வாழ்க்கை பூரா நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க தொண்டர்கள், பின்னால போகக்கூடியவர்கள். எம்ஜிஆர் தீய சக்தின்னு சொல்லிவிட்டாருங்க திமுகவை. தீய சக்தினா என்னன்னு விளக்கம் சொல்லணும்ல, யாராவது கூப்பிட்டு கேளுங்க. எல்லாரும் தமிழ்நாடு எங்கும் தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி மையம் திமுக, சரிதானா? இது வந்து பிரபலர் சொன்னாலே அது பிரபலம் அடைந்து விடும். அதனால் பிரபலர் வந்து கொள்கை ரீதியாக நாங்கள் வந்து சிஏஏ என்ன ஏமாறக்கூடிய இல்லை, இது எல்லோருக்கும் இதுன்னு சொன்னோமே, அது வந்து பிறப்புக்கும் எல்லோ உயிர்க்கும் சொன்னோமே, அது கொள்கை இல்லையா என்று கேட்டதோ, அல்லது சிஏ எதிர்த்தோமே அது கொள்கை இல்லையா என்று கேட்டதோ,
வக்ஃபு சட்ட திருத்தத்தை உச்சநீதிமன்றம் போனோமே அது கொள்கை இல்லையா என்று கேட்டதோ, சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க சொன்னோமே நீங்கள் எடுக்காமல் இருக்கிறீர்களே, நீங்கள் நீட்டு தேர்வை என்ன உடனடியாக மாற்றுகிறேன் என்று சொல்லி அதற்கு பிறகு மாற்றுகிறீர்களே, உங்களை நீங்களே என்ன மடை மாற்றுகிறீர்களே என்று கேட்பது கொள்கை ரீதியா என்பது கீழே உள்ளவனுக்கு போய் சேரும். அதுக்கு பதில் சொல்றாரு, நாங்கள் தான் தீர்வை சொன்னோம், என்ன மாநில பட்டியலில் கல்வியை கொண்டு வா என்று சொன்னோமேன்னு கேட்காரு. அப்ப கீழே உள்ளவன் இதுவரை அரசியல் விவாதங்களில் சர்ச்சைகளில் ஈடுபடாமல், அனுபவம் இல்லாமல், பயிற்சி இல்லாமல், பட்டறிவு இல்லாமல், பக்குவம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் விஜய் சொல்லிட்டார் நீ இனிமேல் அது என்ன சிஏஏ கேட்டு தெரிஞ்சுக்குவானா, படிச்சு தெரிஞ்சுக்குவானா, அது என்ன வக்ஃபு சட்ட திருத்தம் என்ன விசாரிச்சு விளங்கிக்கிடுவானா, அது என்ன நீட்டு தேர்வை வந்தவுடன் ஒரு கையெழுத்தில் நிறுத்துவது, நீட் தேர்வுனா என்ன, அந்த கல்வியை பட்டியலில் கொண்டு வருவது மாநிலத்திற்கு என்றால் என்ன, கல்வி எந்த பட்டியலில் இருந்தது, பொது பட்டியலில் இருந்ததா, அது எப்படி ஒன்றிய மத்திய அரசினுடைய பட்டியலில் மாறியது, அப்பொழுது மாநிலத்தில் உள்ள பட்டியல் இல்லாமல் போனது, மாநில பட்டியலில் கல்வி கொண்டு வரப்பட்டால் நீட் தேர்வு வேண்டுமா வேண்டாமா தமிழ்நாட்டிற்கு என்று தமிழ்நாடு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தீர்மானிக்க முடியுமே இல்லையா? இத்தனை விஷயங்களும் அவன் படிப்பான், தெரிந்து கொள்வான், விளங்கிக் கொள்வான், கேட்டு அறிந்து கொள்வான் என்ற அளவுக்கு அவனை பயிற்றுவிப்பது என்பதாக பொருள். நீங்க பயிற்றுவிப்பது என்பதில் பல்வேறு முறை உண்டுங்க. பெரிய கூட்டமாக, ஒரு வேகமாக கூட்டமாக, உணர்ச்சி வசப்படும் கூட்டமாக, இன்னமும் சொல்ல போனால் எல்லோராலும் போர்க்குணமிக்க கூட்டம் என்று வர்ணிக்கப்படுபவர்களால அல்லது மூர்க்கத்தனமானவர்கள் என்று கற்பிக்கப்படுவதனால உள்ள கூட்டத்தை எப்படி அரசியல் வழிப்படுத்துவது என்பது ஒரு பெரிய கலைங்க. ஓகே, அந்த கலையை அண்ணா, கலைஞர், நாவலர், என்ன பேராசிரியர், என்ன மதியழகன் அந்த காலத்தில் எல்லோரும் கே ஏ கிருஷ்ணசாமி மடல்கள் மூலம் இப்படியாக பல்வேறு செய்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அதை ஒவ்வொருவரும் இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சுங்க ஒரு கட்டத்தில், இப்ப சொல்லல. அப்போ வரும்பொழுது அவர்களெல்லாம் எப்படி ஜனநாயகப்படுத்துவது? ஒவ்வொரு இடத்திலும் முழக்கங்களின் மூலமாக அவர்களை கூட்டி ஒரு இடத்தில் வைத்து கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால முழக்கம் போடுவதன் மூலமாக 1 மணி நேரம் அவங்க திருப்பி திருப்பி அந்த முழக்கம் போடுவதனால அவர்களுடைய வாய் வழியாகவே விஷயங்கள் வரும்பொழுது அவர்கள் மூளைக்கும் ஏறும், இதயத்திற்கும் இறங்கும், அப்படியாக அவர்களுக்கு மனதிலும் நிற்கும். அப்பொழுது அந்த அரசியல் முழக்கங்களை ஒழுங்குபடுத்தி கொடுப்பதன் மூலமாக அவர்களை அரசியல் மயப்படுத்தல், ஜனநாயகப்படுத்தல் என்ற விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் எப்பவும். இப்போ தமிழ்நாடுக்கும் விஜய் என்ற முகம் வராமலேயே எல்லா மாவட்டங்களிலும் என்ன முழக்கங்களை கொடுத்து அந்த முழக்கங்களை மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையிலேயே, மாநில பொறுப்பாளர்கள் தலைமையிலேயே 30 ஆண்டுகளாக பயிற்சி பெற்று வந்த விஜய் ரசிகர்களுடைய முன்னோடிகளாக இருக்கும் அந்த தலைமைத்துவத்தில் வந்திருப்பவர்கள் இன்னமும் சொல்ல போனால் என்ன அதிலும் சாதி மத வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக பழகிய 30 ஆண்டாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இயக்கமாக. அவர்கள் தாவேகாவினுடைய பொறுப்புகள் வந்திருக்கிறார்கள், நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி அவர்கள் மத்தியில் சாதி வேறுபாடு இல்லாமல் அவர் தலைமை தாங்க இவர் கேட்டுக்கொள்ள என்பதாக சாதிகளை கூட நீர்த்து போக வைத்து அல்லது உடைத்து அல்லது தாண்டி வரக்கூடிய ஒன்றாக போடும் பொழுது அது ஜனநாயகப்படுத்தப்படுகிறதா? அந்த கூட்டம் அரசியல் மயப்படுத்தப்படுகிறதா? அதுபோல ஒரு பிரபலம் விஜய் சொல்லும் பொழுது அதை கேட்டு, அதை கிரகித்து, அது ஏடுகளில் வந்தவுடன் மீண்டும் படித்து உள்வாங்கிக் கொள்வதில் ஜனநாயகப்படுத்தப்படுகிறார்கள், அரசியல் மயப்படுத்தப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அரசியல் மயப்படுத்தலை இந்த கூட்டத்தில் அவர் பேசியதன் மூலம் கிடைக்குது. இவ்வளவு சாரா இருக்கு, புரியுதுங்களா? இந்த அளவுக்கு சொல்லிட்டு அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் மேலும் அவர்களை இன்றைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக சில அரசியல் தாக்குதல் கொடுக்கணும்ல, அதையும் மறுபடியும் நினைவுபடுத்தி என்ன பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாதே பாப்பா, என்ன மீண்டும் ஒரு முற்றாக ஒரு முழுமை கொடுக்கிறார். என்ன அதே போல நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடே பாப்பான்ட்டார். அதாவது செயல் மூலம், காட்சிப்படுத்தல் மூலம், நடிப்பின் மூலம் ஒரு செய்தியை சொல்வது. சிரிக்குது பாப்பான்னு சொல்லாம சிரிக்குது பாப்பா என்ற என்ன fill up the blank with suitable articles என்பதாக மக்களை செய்ய வச்சுட்டாரா? இதுதான் ஒரு உயர்ந்த வளர்ச்சியான முதிர்ச்சியான என்ன முன்னேறிய ஒரு பேச்சாற்றல், பேச்சு முறை. இது மக்கள்கிட்ட எடுபடுதா? இதுதான் எடுபடும். இதுதான் எடுபடும். நையாண்டி
நக்கல் இல்லாமல் என்ன திராவிட முன்னேற்ற கழகமும் வளரவில்லை. தங்கள் எல்லோருமே சீரியஸா பேசுறாங்கன்னா அதுக்காகவே ஒரு வெற்றி கொண்டான, அதற்காகவே ஒரு தீப்பிரி ஆர்வத்தை, அதற்காகவே ஒரு நன்னில் நடராசனை என்ன தயார் செய்து அனுப்பிய கலைஞர் காலத்தை நான் எண்ணி பார்க்கிறேன். புரியுதுங்களா? அதனால அதெல்லாம் உண்டு. இதையெல்லாம் தாண்டி நீ என்ன அடுத்தவங்களையே குறை சொல்லிட்டு இருக்க திமுகவைய, நீ என்ன செய்ய போற சொல்லு கேட்டாங்களா? ஆமா, அதற்கும் பதில் தயார் பண்ணிட்டார். ஓகே, அதுக்கு அந்த விஷயம் என்னன்னா இவங்க சொல்ல தயார் பண்ணி அவரை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். எம்ஜிஆர் இப்படிதாங்க தயார் பண்ணி விட்டாங்க. விஜயை தயார் பண்றதே திமுக தான் அப்ப. ஆமா, பிறகு நீங்க எதிர்வினையாற்றும் பொழுதுதான் என்ன அவர் அதற்கு எதிர்வினையாற்ற வேண்டும் என்று வளர்கிறார். கண்டிப்பா சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.